ஹலோ வெல்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப் பிஹேவியர் டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட பிஹேவியர் எப்படி கொண்டு வரது, இல்லை இந்த மாதிரி வைஸ் வெர்சா நம்ம மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும்னா கேரக்டரிஸ்டிக் டேபிளோ எக்ஸைடேஷன் டேபிளோ தெரியணும் ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்துருவோம். டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவல் வாட் எவர் ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னவாக இருந்தாலும் என்னோட இன்புட் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ நான் டியில் என்ன கொடுப்பேனோ அது அப்படியே வந்து எனக்கு கியூவில் வந்து வரும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக. ஸோ இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் டேபிள் அப்படின்னு வரும்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் என்னோட இன்புட்ஸையும் நான் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை வந்து வச்சுப்போம். ஸோ எக்ஸைடேஷன் டேபிள் வந்து அப்படியே கொஞ்சம் மாறும். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் போகும். எதை பேஸ் பண்ணி? என்னோட இன்புட் எந்த இன்புட் பேஸ் பண்ணி? டி. ஸோ டியை வந்து இந்த ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ எந்த ஒரு டிஜிட்டல் டிசைன் கிரியேட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தோட எக்ஸைடேஷன் டேபிள் தெரிஞ்சால் போதும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை ரீமேக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணும்னா ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட 2 டேபிளுமே தெரிஞ்சால் போதும். நீங்கள் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டி ஃப்ளிப் ஃப்ளாப். நான் இப்போ இதே வந்து ஜஸ்ட் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு போகிறேன் அப்படின்னா ஸோ நம்மகிட்ட எஸ்ஆருக்கு வந்து 2 இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எனக்கு டிக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து எனக்கு 3 இன்புட் வருது. கரெக்டாக? ஸோ கியூஎஸ்ஆர். ஸோ இதில் நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் வரும். நான் எரேஸ் பண்ணிடுறேன். இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7. ஓகே. ஸோ இதுக்கு அப்படியே நான் வந்து எக்ஸாக்டாக கியூ ப்ளஸ் போட போகிறேன். ஸோ கியூ ப்ளஸ் போடும்போது இது வந்து 0 மெமரி. ஓகேங்களா? ஸோ மெமரினா இதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஆர் ரீசெட்டு. ஸோ ரீசெட்னா நான் வந்து இது இண்டிபெண்ட் ஆஃப் என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட் நான் வந்து 0 பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இப்போ செட்டுனா 1 பண்ணுவேன். 1 வரும்போது நமக்கு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் லைக் இது வந்து நம்ம டோன்ட் கேர்ல சொல்லிடுறோம். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக கியூ பார் வந்து வயலேஷன் ஆகும். ஸோ அதனால் இங்கேயும் 0 மெமரி. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னவோ அதே தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ரீசெட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது டோன்ட் கேர். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸைடேஷன் டேபிள் அப்படின்னு வரும்போது இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த சேம் திங். இங்கேயும் வந்து கியூஎன். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 2 இன்புட் வந்து இருக்கும். கரெக்டாக? ஒன்று வந்து எஸ், இன்னொன்று ஆர். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது கியூ வந்து கியூ பாராக போகுது. ஐ மீன் நெக்ஸ்ட் டேட்டாக போகும்போது 0 பாசிபிலிட்டிஸில் எது வருதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு 0 இது 2 பாசிபிலிட்டிஸ் வருது. கரெக்டாக? எஸ் வந்து 0, ஆர் வந்து either 0 or 1. ஓகேங்களா? அதே மாதிரி 0, 1 வரும்போது 0, 1 இங்கே ஒரு டேலி ஆகுது. 1 மட்டும் தான் டேலி ஆகுது. ஸோ 1, 0 போட்டுக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் 1, 0ன்றது இங்கே 1 வருது, இங்கே 1 வருது. ஸோ அதுக்கு வந்து எஸ் வந்து நமக்கு டோன்ட் கேரி. எக்ஸ் ஆர் வந்து 0 ஆயிடுது. சாரி, 1 நிமிஷம். கியூஎன்னையும் பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து 1, 0 வந்து இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வருது. அப்போ வந்து 0, 1 ஆயிரும். ஸோ அட் த சேம் டைம் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 1 இருந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு 1 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வருது. கரெக்டாக? ஸோ அப்படி வரும்போது எனக்கு வந்து எஸ் வந்து எக்ஸில் இருக்குது, ஆர் வந்து 0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனியாவ் நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்கலாக வச்சு நீங்கள் போட்டாலும் சரி, இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம குயிக்காக வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து குயிக்காக ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன் பார்ப்போம். இதே மாதிரி நீங்கள் சேம் மெத்தடாலஜி நீங்கள் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் டு எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பார்க்க போகிறோம். ஜேகே பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து டியும் பார்ப்போம். ஓகேங்களா? டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இந்த இடத்துல எஸ்ஆருக்கு வேறு நமக்கு என்ன போட போகிறோம்? ஜேகே தான் போட போகிறோம். எக்ஸைடேஷன் டேபிள் வைஸ் இங்கே ஜேகே வரும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் எதுவுமே பேசிக்காக எல்லாமே ஜேகேவும் எஸ்ஆர் ஆல்மோஸ்ட் சேம் தான். எந்த ஒரே ஒரு சேஞ்ச் அட்வான்டேஜ் இருந்திருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், இன்வேலிட்னு சொல்லியிருப்போம் எஸ்ஆரில். பட் இங்கே வந்து வேலிட் ஆக்கிடுவோம். வேலிட் ஆக்கிறதுக்கு காரணம் என்னென்னா
1 எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம டாகிள் ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து அப்படியே டாகிள் பண்ணி விடுன்ற கான்செப்ட் வந்து இங்கே வரும். ஸோ 0 அந்த ஒன்னா போயிடும், இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே 0 போயிடும். த சேம் டைம் இந்த இடத்துல நம்ம அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 0 வரும்போது இங்கே அதே பாசிபிலிட்டிஸ் தான் வரும். நம்ம இப்போ எந்த இடத்துல மாற்றணும், இந்த இடத்துல மாற்றணும் கரெக்டுங்களா. ஸோ அப்போ 0 1 அப்படின்றது என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 ஆகுது, இங்கே வரும் இங்கே வரும் கரெக்டுங்களா. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இதை வந்து 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 0க்கு பதிலாக நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும் ஓகேங்களா. அட் த சேம் டைம் என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 1 இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0 இருக்குது. அப்போனா ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0 கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல இது 2 வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஜேவை வந்து எக்ஸாக வச்சுக்கலாம், கேவை வந்து 1 வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜேவை வந்து எக்ஸாக வச்சுட்டோம், கேவை 1 வச்சுட்டோம். அட் த சேம் டைம் 1 அப்படின்ற எப்போ வரும் அப்படின்னா இந்த ஒரு சினாரியோவில் வருது கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துலையே வரும் 1 வரும்போது நம்ம வந்து ஜேவை வந்து எக்ஸாக வச்சுக்கிறோம், கேவை வந்து 0 வச்சுக்கிறோம். ஸோ இது as it is. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்டையராக கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸைட்டேஷன் டேபிள் தெரியணும். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபிளிப்-ஃப்ளாப்புக்கு ஒரு ஜெனரிக் ரூல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு குயிக்காக வந்து ஒரு ஃபிளிப்-ஃப்ளாப் கன்வர்ஷன் வந்து போயிடலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட அவைலபிள் ஃபிளிப்-ஃப்ளாப்னு ஒன்று சொல்லிக்கிறேன். அவைலபிள் ஃபிளிப்-ஃப்ளாப் வந்து என்கிட்ட இப்போ டி தான் இருக்குது, டி ஃபிளிப்-ஃப்ளாப் இருக்குது. எனக்கு ரிக்வயர்டு ஃபிளிப்-ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபிளிப்-ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் கேரக்டரிஸ்டிக் டேபிள், எக்ஸைட்டேஷன் டேபிள் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஃபிளிப்-ஃப்ளாப் டு இன்னொரு ஃபிளிப்-ஃப்ளாப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ரிக்வயர்டு ஃபிளிப்-ஃப்ளாப்பும் ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் தெரியணும் ஓகேங்களா. எப்பயுமே அவைலபிள் ஃபிளிப்-ஃப்ளாப் என்னவோ அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதோட எக்ஸைட்டேஷன் டேபிள் நமக்கு தெரியணும். ஜேகே ஃபிளிப்-ஃப்ளாப்போட ரிக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு ஃபிளிப்-ஃப்ளாப், ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் தெரியணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள்னால என்னன்னு சொல்லிட்டேன்னா, நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து கன்ஃபார்ம் வரும், அதுக்கப்புறம் ஜே வரும், அதுக்கப்புறம் கே வரும் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து அமையும் கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஆல் காம்பினேஷன்ஸ் வந்து போடுறேன். ஆக்சுவலி இப்போ போட்டோம்னா ஜேகேங்கிறது இது வந்து மெமரி, ஆக்சுவலி இது வந்து ரீசெட்டு, ஸோ 0 செட்டு டாகுலு, அதுக்கப்புறம் மெமரி ரீசெட்டு செட்டு. இப்போ நம்ம வந்து ஜேகே ஃபிளிப்-ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் வந்து போட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸைட்டேஷன் டேபிள் ஆஃப் அவைலபிள் ஃபிளிப்-ஃப்ளாப் வந்து டி ஃபிளிப்-ஃப்ளாப் அதோட எக்ஸைட்டேஷன் டேபிள் நமக்கு தெரியும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்னா டிங்கிற ஒரு காலம் வைக்க போகிறேன். பிகாஸ் இப்போ ஆக்சுவலி எக்ஸைட்டேஷன் எப்படி இருக்குன்னா, ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக போகுதுன்னா அப்போ என்னோட டி இன்புட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட் தான் அப்படியே வந்து டியாக வரும். ஸோ அதான் லாஜிக் கரெக்டுங்களா. ஸோ irrespective ஆஃப் மை இன்புட் அண்ட் மை ப்ரெசன்ட் ஸ்டேட் வாட் எவர் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவோ அதே தான் டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ நான் அதை அப்படியே வந்து ஜஸ்ட் இங்கே அப்படியே போட்டுக்கிறேன் 0 1 0. ஸோ இப்போ சிம்பிள், நமக்கு வந்து இப்போ எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு குயிக்காக வந்து டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் எழுத போகிறோம். டிக்கு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து கேபிள் தான் போடணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாசிபிலிட்டிஸ் வைஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் மை பாசிபிள் இன்புட்ஸ். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஜேகே ஃபிளிப்-ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டி ஃபிளிப்-ஃப்ளாப் யூஸ் பண்ணி கொண்டு வரதுனால நமக்கு ஜேங்கிறது ஒரு இன்புட்டு, கேங்கிறது ஒரு இன்புட் கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் நம்ம இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் வந்து நமக்கு தேவை, ரிக்வயர்டு ஃபிளிப்-ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து நம்ம அதுலேயே வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. பட் ஆனால் எக்ஸைட்டேஷன் டேபிள் வரும்போது தான் அதோட எந்த ஃபிளிப்-ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் தெரியணும்னா நமக்கு அவைலபிள் ஃபிளிப்-ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் தெரியணும். அப்போ அதை வச்சு நம்ம டிக்கு இதுதான் இன்புட்ஸ்ன்னு செட் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம அதை வச்சு லாஜிக்ஸை வந்து டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 3 இன்புட் கே நான் வந்து இப்போ ஜஸ்ட் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் கியூஎனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஜேகே வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ 0 1 2
3 4 5 6 7 கரெக்டுங்களா. ஸோ 0 0 0 1 1 1 1 0 கரெக்டுங்களா. இங்கே 0 1. ஸோ ஆல்ரெடி அப்படியே ஆர்டரில் தான் இருக்குது. நான் குயிக்காக வந்து அப்படியே வேல்யூஸ் போட்டுக்கிறேன். ஸோ 0 0 அடுத்து இது 2 கரெக்டுங்களா. கரெக்டுதானே? எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 1 3க்கு 1 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 1 5க்கு 0 6க்கு வந்து 1 அண்ட் 7க்கு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை போட்டதுனால குயிக்காக வந்து நான் சாரி ஒரு நிமிஷம். எஸ் ஃபைன் தான். ஸோ இப்போ நம்ம குரூப் தான் பண்ணணும் கரெக்டுங்களா. ஸோ இதில் மேக்ஸிமம் குரூப்பிங் வந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் கரெக்டுங்களா. ஸோ நான் இப்போ இதை குரூப் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இது குரூப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி குரூப் பண்ணும்போது இதில் வந்து QN பார் வரும் கரெக்டுங்களா. ஸோ டிக்கு ஈக்குவேஷன் என்னன்னா இந்த இடத்துல QN பார் வரும். ஏன்னா எக்ஸ் இதில் மேலே பார்க்கும்போது 1 வரும். ஸோ J வரும். K வந்து கேன்சல் ஆயிரும் 1 0ன்றதுனால. ஸோ அடுத்து இந்த குரூப்பிங்கில் பார்த்தோம்னா இதில் வந்து QN இருக்கும் கரெக்டாக. ஸோ மேலே அப்படியே போனோம்னா இதில் வந்து இது கேன்சல் ஆகும், J கேன்சல் ஆகிடும். ஸோ கேக்கு வந்து பார் வரும். ஓகே. ஸோ இப்போ இதான் ஈக்குவேஷன். இதை நம்ம எப்படி சர்க்கியூட் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதான் என்னோட டி ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ இது Q, இது என்னோட QN பார். தென் இந்த டி இன்புட்டுக்கு நான் வந்து இப்போ டேட்டா தரப்போகிறேன். ஸோ இந்த டிக்கு நான் என்ன டேட்டா தரணும்னா இந்த ஈக்குவேஷன். ஸோ என்னோட QN பாரும் அதோட நான் வந்து இதை என்னோட எக்ஸ்டர்னலாக நான் என்ன கொடுத்துருப்பேன், ஜேவும் கேவும் கொடுத்துருப்பேன் கரெக்டாக. ஸோ ஜேகே இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஜே QN பாரையும் ஜேவையும் ஒரு 2 போட்டுக்கிறேன். அடுத்து என்னோட கே வந்து தனியாக வந்திருக்கும். இந்த Q வந்து கேக்கு வந்து ஒரு பார் போட்டுக்கணும் ஆக்சுவலி. ஸோ நான் ஒரு பார் போட்டுக்கிறேன். இந்த QN வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2. ஸோ இங்கே எடுத்து வந்துருக்கேன், இவன் இங்கே எடுத்து வந்துருக்கேன். இவங்க 2 பேருக்கு ஒரு ஆர் போட்டு நான் இங்கே கனெக்ட் பண்ணோன்னா ஸோ இது ஆர் ஆக்சுவலி. ஸோ இந்த ஆக்சுவலி கேமேப் போட்டோம்னா நம்ம ஆப்வியஸ்லி நம்ம டிஜிட்டல் டிசைன் வந்து போட்டுக்கலாம் கரெக்டுங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபிளிப் ஃப்ளாப் கன்வர்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டாக எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் போடணும், எதோட எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து நம்ம போடணும், இதை கம்பேர் பண்ணும்போதுன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிக்வயர்ட் ஃபிளிப் ஃப்ளாப் என்னன்றது கேட்டிருக்காங்களோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் போட்டுக்கோங்க. என்டையராகவே ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. அப் டு இது வரையும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவைலபிள் ஃபிளிப் ஃப்ளாப்போட இன்புட்ஸாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இங்கே டினால டிக்கு போட்டேன். இன்கேஸ் எஸ்ஆர் வேணும், எஸ்ஆர் என்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா எஸ்ஆர்னு 2 இன்புட் போட்டிருப்பேன் நான் ஓகேங்களா. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு ஒரு கேமேப் போட்டிருக்கணும், ஆருக்கு ஒரு கேமேப் போட்டு நீங்கள் வந்து டெரைவ் பண்ணணும். பட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் கேமேப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் இன்புட்டுக்கு எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட் போனால் அதுக்கு என்ன இன்புட் வரும்ன்றதை நீங்கள் எக்ஸைட்டேஷன் டேபிள்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸைட்டேஷன் டேபிள். இது ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் டு ஃபிளிப் ஃப்ளாப் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்.